ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்க பிரவீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பிரியாணி வீடியோ. அதாவது பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டென்ட். ரொம்ப நாளா யோசிச்சு வச்சு ஒரு பிரியாணி வீடியோ பண்ண போறேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு சண்டே, சரி ஜாலியா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சிக்கன் குழம்பு வைக்கலாமா இல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க கடையாண்ட போன பிறகுதான் தெரியுது பக்கத்துல சிறான பிரியாணி அடிச்சு தள்ளிட்டு இருந்தானுங்க. சரி சிக்கன் குழம்பு அப்புறமா செஞ்சுப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல் கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில பிடிச்ச கடை இருக்கும். அந்த மாதிரியான கடை தான் இது. 100 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. கேஸ் விலை ஏற்றதுனால. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மஜாவா வாங்க. எல்லாரும் சண்டே என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. வாங்க அப்படியே ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல், அதுக்கப்புறம் சினிமா, அதை பற்றி சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே டிஸ்கஷன் பண்ணுவோம். வாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா செம்ம சூடாக இருந்துச்சு பிரியாணி. பாருங்க, செம்ம சூடாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. இப்போ டைம் 12 மணி. 1 ஹவரில் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஓப்பன் பண்ணுவோமா? கைஸ் பார்த்தீங்களா பிரியாணி எப்படி இருக்குன்னு? இந்த இலைலாம் பாருங்க, இந்த இலையே கலர் மாறிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கிறது ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு இலையே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஸ்காவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டீங்க குஸ்காவிலேயே மேட்டர் தெரிஞ்சிடும் பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லைங்க. பக்காவான பிரியாணி, சூடான பிரியாணி. இந்த குஸ்காலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட அரோமா வந்து அந்த குஸ்கால இறங்கிருக்கும். இறங்கிச்சுன்னா இந்த பிரியாணி ஓகே. இல்ல ஃபைனா இருந்துச்சுன்னா பிரியாணி ஃபால்ட்டுன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா பக்காவான பிரியாணியா இருக்கு. அதுவே எனக்குலாம் அந்த கத்திரிக்காய் செய்யறது வந்து ஒரு தனி கலை. ஒரு சில ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா திக்கா இருக்கும். திக்கா பாத்தீங்கன்னா இந்த முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சு நல்லா திக்கா வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஒரு சில இடத்த பாத்தீங்கன்னா இது வந்து சுத்தமா தண்ணியா இருக்கும், அங்கெல்லாம் செட் ஆகாது. ஆனா அந்த திக்கா இருக்கு பாத்தியா, திக்கா கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் இல்லையா, அது பக்காவா இருக்கும். அது இருந்துச்சுன்னா நான் 2-3 தடவை கூட போட்டு சாப்பிட்டுன்னு. ஆமாங்க, இல்லாததுதான். ஒரு பைட்டு, எனக்கு ஒரு பைட்டு சாப்பிடுவோம். பக்கா வேற லெவல் பிரியாணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூலாம் பண்றாங்க. நம்ம இப்பதான் சும்மா இதெல்லாம் பண்றோம். எப்படி இந்த சாப்பிட்டுட்டு எப்படிதான் பேசுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த சாப்பாடு. இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும்போது என்ன பண்ணுறது நம்ம மைண்டு இந்த சாப்பாட்டு தான் போகுது, வேற எதுவும் யோசிக்க முடியல. எப்படி இவனுங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசுறானுன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல குக் ஆயிருக்குது. ஏன்னா ஒன்று பெரிய பெரிய பீஸா போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் ஓகே தான். அப்படியே வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரீல்ஸும் பார்ப்போம், அரசியல் நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா கினிமா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாரி சும்மா பார்ப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம். என்னதுதான் விஜய் வந்தாலும் வந்துட்டாரு, ஓகே தான். அவர் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டாரு. ஒரு மாற்றம் எல்லாருக்குமே தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சு அவங்க வந்து கரெக்டாக பண்றாங்க. ரீசெண்டாக கூட ஒரு விஜயோட நிகழ்ச்சியை வந்து ஸ்கூல்ல பப்ளிஷ் பண்ணதுனால அவங்க ஹெச்எம்ஏ யாரையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணதான் சொன்னாங்க. நல்ல விஷயம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் ஃபேமஸ் ஆகும், அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து இந்த ஃப்ரூட் பாக்ஸ்ன்றது வந்து ட்ரெண்ட் ஆச்சு, எல்லாருமே ஃபாலோ பண்ணி கடையெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது காணாம போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய நாள் ட்ரெண்ட் ஆச்சு. எல்லா பார்க்கு அது மாதிரி ஏரியாலாம் இந்த தேங்காய் பால் விற்று கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, அதுவும் காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து அரசியலில் வந்ததுலேருந்து ஃபுல்லாக அரசியல் ட்ரெண்டு. அவங்கவுங்க அரசியலுக்கு வராங்க, யாரோ வராங்க, என்னென்னவோ கட்சி பேரை போடுறாங்க, நாளைய முதலமைச்சர்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ சொல்லிட்டுக்கிறாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட பர்த்டே வந்து ஜூலை 28 அது மாதிரி வருது. நான் கூட நினைச்சேன் என்ன இந்த மனுஷன் திடீர்னு வந்து மீட்டிங் தான் வைக்கிறாரு, பாத்தீங்கன்னா அந்த அன்னதானம் அது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. என்ன இந்த மனுஷன் திடீர்னு ஒரு மாதிரி எலிவேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா கொடி அறிமுகப்படுத்திருக்கு.
கொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி எனக்கு தெரிஞ்சு 2030 ஏதோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். சூர்யா சொல்லிட்டாரு, சூர்யா வந்து நான் வந்து அரசியலுக்கு தான் வரமாட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுன்னு சொல்லிட்டாரு. அது இல்லாம இந்த ராகவா ஆரம்பிச்சு அவர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலனாலும் பிரச்சனை இல்லை, எதுக்கு வந்து அவர் வந்து நான் வரேன், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அது என்ன நீங்க சொல்லுங்க, அரசியல்ல வந்து ஒரு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சா நீங்க அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நீங்க வரல அதெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத விஷயம்னு தெரியல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவை திறந்தாலே வந்து விஜய் தான். அதாவது பாத்தீங்கன்னா அவரை தாண்டி எந்த நியூஸுமே கிடையாது. ஒரு 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 டைம்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த டான்ஸ் வீடியோ வரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிட்டு, இந்த காமெடி, அது மாதிரி வீடியோ தான் வரும். நம்ம என்னதான் தள்ளுனாலுமே நியூஸ் சேனல்லே அதான் வருது, இந்த பசங்க கிரியேட் பண்ற வீடியோலையும் அதுதான் வருது, திரும்பி அது மாதிரி தான் வருது. அது என்ன இது அல்காரிதம் எப்படி யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை விஜய்னு போட்டாலே வந்து அல்காரிதம் வந்து எல்லாருக்கும் காட்டுமா, இல்ல இந்த சிஎம்னு போட்டா காட்டுமா என்னன்னே தெரியல. எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே விஜய் இல்லாம இல்ல. 24 hours இருக்குன்னா வச்சுக்கோங்க, 24 hours விஜயோட நியூஸ் வந்து இல்லாம இன்ஸ்டாகிராம் இல்ல, யூடியூப் இல்ல, எந்த நியூஸுமே கிடையாது. சாய பயங்கர எதுக்கு போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னே தெரியல. கம்முன்னு விட்டாலே அவர் அப்படியே போயிடுவாரு, நீங்க அடிச்சு மேலே ஏற்றி விட்டுறீங்க. அவரு பாத்தீங்கன்னா இதோ நார்மல் மியூசிக் தான். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு அவரோட சாங்கு அவ்வளோவா ஹிட் ஆச்சான்னு கேட்டாலும் ஹிட் ஆகல. எந்த பாட்டுமே இந்த ஊரு பிளட் அப்படி எப்படி ஏதோ ரீல்ஸ் மாதிரி தான் வந்துச்சு. ஃபுல் சாங்குமே எனக்கு ஃபுல் சாங்குமே பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் மாதிரியோ அப்ப கேட்டா பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அவரு எதுக்கு போட்டு அடின்னு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் அப்படியே விட்டாரு, அவர் அப்படியே போயிடுவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எலிவேஷனும் கிடைக்குது, நிறைய இடத்தையும் வந்து அவரு அடுத்தடுத்து படமும் நிறைய படமும் பண்றாரு. இப்போ நீங்க என்னதான் அவருக்கு வந்து நிறைய ஹேட் இருந்தாலுமே இப்போ நிறைய படம் நெக்ஸ்ட் அப்படியே பாத்தீங்கன்னா லைன் அப்ல வந்துட்டே இருக்கு. அப்புறம் என்ன கைஸ், நீங்களாம் என்ன பண்றீங்க? சண்டே எப்படி போகுது? இந்த மாதிரி ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரியா முன்னாடி ஒரு டாக் ஷோ மாதிரி பண்ணுவோமா இனிமேல்? நல்லா இருக்குது. இப்போ ரீசெண்டா இந்த லயோலா காலேஜ்ல ஒரு ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க. அவ்வளோ கூட்டம், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் கடையிலே பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிக்கிறாங்க லைன்ல. அவ்வளோ பேர், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் ஜெராக்ஸ் கடை வெறும் பாத்தீங்கன்னா அவனோட ரெசியூமை போடுற ஜெராக்ஸ் கடையிலே வந்து லைன்ல நிக்கிறாங்க. அவ்வளோ கூட்டம். இதை பத்தி என்ன சொல்லணும்னா வந்து வேலை இல்லைன்னு சொல்றதை விட வேலை இருக்கு, ஆனா அவன் படிச்ச வேலை இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவன் படிச்ச வேலை இல்லை. அதுதான் இங்க கொஸ்டின் மார்க்கு. அவன் பாத்தீங்கன்னா வந்து காலேஜ்ல படிக்கிறான், பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ்லயுமே ஜாயின் பண்ண வச்சிடறாங்க. ஆனா அங்க பிளேஸ்மெண்ட் வர்றது பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனி வருவானுங்க. 10 கம்பெனியுமே அவங்க ஜாப் ரிலேட்டடா இருக்காது. டைம்லாம் 10ல ஒரு 8 பேர் வேலைக்கு போயிடுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10ல வந்து அவன் படிச்ச வேலைக்கு போறது 3%. ஒரு 10ல 3 பேர் தான் அவன் படிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. மற்றவன்லாம் என்ன பண்றான், பாதி பேர் வந்து அவனோட ஓன் பிசினஸ் கட் ஆயிடுது. இன்னும் என்ன பண்றான், சரி நம்ம வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்ச வேலையை ஏதோ வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்ன பண்றான்னா பிடிக்காத வேலை, அவன் வீட்டு கஷ்டத்துக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமே இப்போ போயிட்டு. சரி, ஓகே காய்ஸ், அப்படியே வந்து முடிச்சுப்போம். நீங்களும் போய் சண்டே அது மாதிரி நல்லா பிரியாணி சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை.